வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்துல மூத்த குடிமக்களுக்கான நிதி சலுகைகள், நிதி உதவி மற்றும் ஓய்வூதியங்களை தொடர்ந்து கொடுக்குறாங்க. நிதி மற்றும் அத்தியாவசிய உதவிகள் குறித்த தகவலை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான பல்வேறு அதிரடி திட்டங்களை அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின்படி தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது என்பதோடு இதற்கான தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து மறு சீரமைப்பு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. முதியவர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் இனி வீடு தேடி இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதர மருத்துவ செலவுகளுக்கான ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு அளிக்கப்படும் என்றும், மேலும் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய சிறப்பு வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தகுதியுள்ள பயனாளிகள் தங்களின் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்து பயோமெட்ரிக் முறையை பதிப்பித்ததன் மூலம் இந்த சலுகைகளை தடையின்றி பெறலாம் என்ற அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு இந்த 4 விதமான அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நிதி பாதுகாப்பு, ஓய்வூதியம் 3000 3500 உயரும். மருத்துவ கவசம் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இலவச பயணம், வெற்றி யாத்திரை திட்டம், ஓகேங்களா. அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இதை கொடுக்குறாங்க. ஓய்வூதிய திட்டத்துல அதிரடியான மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் இருந்ததை டிவிகே அரசு வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து 3500 மாற்றுத்திறனாளிகள் 3500 ரூபாய் வரைக்கும் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு நீங்க செல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே உங்களுடைய பொருட்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் ரேஷன் பொருட்கள் அனைத்து பொருட்களும் 100% இலவசமாக வீட்டுக்கே வந்துடும். ஸோ மத்திய அரசுடைய திட்டம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் 5 லட்சம் ஆண்டுக்கு வரம்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க மருத்துவ காப்பீடா. ஸோ இப்போ 5 மடங்கு புதிய மாநில திட்டத்தின் கீழே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு கொடுக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள்? 21லேருந்து 59 வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 60 வயது கடந்துச்சு அப்படின்னா தானாகவே முதியோர் ஓய்வு திட்டத்திற்கு மாற்றப்படுவீர்கள். 2 தொகைகளும் 1000 + 3000 சேர்ந்து ஒருவருக்கு கிடைக்காது. அதை தவிர 60 வயது அடைந்தவரும் முதியோர் திட்டத்துக்கு உங்களை மாற்றப்படும், ஓகேங்களா. அதுக்கு பிறகு உங்களுக்கு முதியோருக்கு என்ன தொகையோ அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தகுதி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 21லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறவங்க கலைஞர் உரிமை தொகை, 60 வயதுக்கு மேல இருக்கவங்க மூத்த குடிமக்கள் முதியோர் உதவித்தொகையை பெறத்துக்கு தயாராகலாம். ஸோ பயனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா தகுதியான குடும்ப தலைவர்கள் கலைஞர் உரிமை தொகையில. ஆனா இதுல புதிய மூத்த குடிமக்கள், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆண்களும் பெண்களும் இதுல பயன்பெறலாம், ஓகேங்களா. ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஸோ 1000 ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கணக்கில் வங்கி கணக்கில் வரவில்லை அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன இகேஒய்சி பிரச்சனையாக இருந்தால் உடனே ஆதார் அல்லது வங்கி கணக்கு சென்று பயோமெட்ரிக் அப்டேட்டை பதிவு செய்யுங்க. அப்டேட் முடிவு செய்தவுடன் நிலுவைத் தொகையுடன் உங்கள் பணம் மீண்டும் உங்கள் கணக்கில் செலுத்தப்படும். ஸோ மருத்துவ காப்பீட்டில் ஒரு விரிவான விளக்கத்தை 25 லட்சம் வரை ஒரு ஆண்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றி யாத்திரை திட்டம் பெண்களுக்கு இலவசம். மாநிலம் முழுவதும் அனைத்து பெண்களுக்குமே வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் தொடக்க இருக்காரு. சிறப்பு இருக்கைகள் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு என பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட சிறப்பு இருக்கைகள், சிறப்பு பேருந்துகள், முதியவர்களின் வசதிகளுக்காக பிரத்யேகமாக இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் 100% இலவசம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த திட்டங்கள் அனைத்துமே எவ்வாறு செயல்படுத்தப்படும் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த மாதம் முதல்ல வீடு வீடாக சென்று மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் கணக்கெடுப்பு பணிகள் எல்லாமே தொடங்க போறாங்க. பயனாளிகள் தேர்வு, உண்மையான மற்றும் தகுதியான பயனாளிகள் துல்லியமாக கண்டறியப்படுவார்கள். முழுமையான தொகை தகுதியான அனைவரின் வங்கி கணக்கிலும் உயர்த்தப்பட்ட தொகை நேரடியாக வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும். ஸோ முதியவர்களுக்கு 360 டிகிரி முழுமையான பாதுகாப்பு வளையம், நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, பயணம், ஸோ அனைத்துமே அவங்களுடைய வீடு தேடியே வரும். உங்கள் வங்கி கணக்கை சரி பாருங்க, ஆதார் மையத்துக்கு செல்லுங்க, கணக்கை இணைச்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தயாராக இருங்க, எப்பொழுது வேண்டுமானாலும் அடுத்த அப்டேட் வரும், வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னுடைய சேனலோட மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.